ரெக்கார்ட் ஆரம்பிச்சிட்டு நண்பர்களே இப்போ நம்ம மைன்கிராஃப்ட் விளையாட போகிறோம். இங்கே பக்கத்தில் 2 பேர் இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட படுற பாடு. கடைசியாக இந்த இடம் இதுதானா? ரைட். இப்போ சும்மா அயன் கோல்டெல்லாம் எடுக்க வந்தேன். இதாக இருக்குல்ல, அயன் கோல்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு. உனக்கு என்ன எல்லாம் இது இங்கே இருக்குது? எது? ஹாட்டு அதெல்லாம். ஆமாம், சரி நான் தான் மாற்றிட்டேன். மாற்றினேன். சர்வைவல் மூடில் தானே இருக்க? ஆமாம். இப்போ கோவக்குள்ளே இருக்க? ஆமாம். ஜாம்பி பீஸ்ஃபுல்லில் வச்சுருக்கேன். ஓகே ஓகே. பீஸ்ஃபுல்லில் எந்த ஜாம்பியும் வராது, என்ன ஸ்பைட்ரு எதுவுமே வராது. சரி, முதல்ல நீங்கள் மைன்கிராஃப்ட் விளையாடுறீங்கன்னா எங்கள் வீடியோ பார்த்து விளையாடுங்க. ஏன்னா நாங்கள் ஏதாட்டுக்கு இருக்குதானமா பண்ணுவோம், அதான். ஐயோ எங்கேயோ போகிறேன். ரைட், லைட்டு காலி ஆகிட்டு லைட்டு போய் பண்ணிவிட்டு இவங்கள வெளில பையன் இருக்கா? அதான் நானே முதல்ல வீடியோ போடுவேன் நண்பர்களே. ஆமாம், நாங்களே அரைக்குறை தான். எங்களை நம்பி வந்து பார்க்கிங்க, ரொம்ப நன்றி. கொஞ்சம் எங்களை ஊக்குவீங்க நண்பர்களே, ஊக்குவீங்க. ஊக்க வைக்கணுமா? இங்கே ஒரு பையன் பேசுனா பாயிண்ட் வரட்டும்ன்றதான். அந்த பையன் வந்து உள்ள கிணறா இருப்பாது? கிணறு இல்லை, நான் சும்மா க்ரியேட் பண்ணி இது மைண்ட் பண்ணலான்னு வந்தேன். அப்படியே உள்ளே போனேன், ஒரு குகைக்குள்ளே போய் நேரா படி. லைட்டு ஒன்று தான் இருக்குது, எல்லாத்தையும் போய் க்ரியேட் பண்ணணும். இருட்டாயிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜாம்பிஸ் நடமாட போ. ஜாம்பி எதுவுமே இது அன்னைக்கு நான் வந்து மரம் நட்டு வச்சது தானே இதெல்லாம். ஆமாம், இது மரமே இல்லை. அந்த அது அங்கே இருக்கு. இது லிஃப்டா? இப்படி மேலே நமக்குன்னா போகும். நாங்களே நான் இது ஏதோ ஸ்டூலுன்னு நினச்சேன். ஸ்டூல் மாதிரி தான். நண்பர்களே இங்கே பாருங்க, என்னோடய ஆர்மரை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஷாக் ஆகிடுவீங்க. ஆனால் என் ஆர்மரை பார்த்து எல்லாத்தையும் முதல்ல சுற்றி காமிக்க இருப்பா முதல்ல. இல்லை நம்ம இடத்த ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இது ட்ரீம் வேர்ல்டு. நான் சும்மா அரைக்குறையாக க்ரியேட் பண்ண ஒரு இடம். இங்கே வந்து எங்கள் ஒரு ஆர்மர்லாம் வச்சுருந்தீ, அதெல்லாம் இங்கே அதுதான் காட்ட போகிறேன். இது எல்லாம் மேலே எடுத்து வச்சுட்டேன். ஆமாம், பாருங்க ஒவ்வொரு பெட்டிக்குள்ளே என்ன வச்சுருக்க. இது காட்டுவோம். இந்த கலவாணி பசங்க கலவாண்டு போயிடுவாங்க. பெட்டிக்குள்ளே என்னென்ன வச்சுருக்க? பெட்டிக்குள்ளே காட்டுறேன். இங்கே இருக்கு. இந்த பெட்டிக்குள்ளே சும்மா நான் ரேண்டமாக எதையாட்டும் ஒன்று போட்டுட்ருப்பேன். நிறைய வச்சுருக்கேன். லைட்ரு, இதுக்குள்ளே புக்கு இருக்குது, புக்கு எல்லாம் இருக்குது. சரி, எது இருக்கட்டும். இதில் உள்ள போர்ஷன்ஸ் இருக்கும், இதில் வெப்பன்ஸ் இருக்குது. சரி, இது ப்ரொவிஷன்ஸ் இருக்கட்டும். இதில் என்ன இருக்குது? ஆர்மர். மைன்கிராஃப்ட் விளையாடுறவங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடு என்னெல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்போ நம்ம ஒரு இவங்களுக்காண்டி ஒரு நியூ வேர்ல்டு க்ரியேட் பண்ணி நம்ம கற்றுக் கொடுப்போமா ஒன்றுனா? அதுக்கு ஒரு லைக்காட்டு போடுங்க, நாங்கள் அடுத்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறோம். ரைட். சரி, நான் எதுக்கு வந்தேனே மாட்டேன். ஒரு 100 லைக் கிட்ட வந்து அடுத்த பாட் போடுவோம். நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இது ரீச் ஆகுமான்னு தெரில. சும்மா ஒரு 100 மட்டும், ஜஸ்ட் 100 லைக்ஸ். இந்த பெட்டியில் நம்ம எதுவும் சாதாரண திங்ஸ் வைக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த பெட்டியில் நம்மளோட எல்லாருக்கும் சரி, நீ முதல்ல நியூ வேர்ல்டு க்ரியேட் பண்ணுங்க. நீங்கள் இது முதல்ல வந்து
இது அயனெல்லாம் இது மெல்ட் பண்ணணும், லைட்டு உருவாக்கணும். லைட் உருவாக்க முதல்ல இப்படி தான் பண்ணணும் நண்பர்களே. ஐயோ உங்கள் இது இல்லை, கோல் இல்லைன்னு நினைக்கிறேன். கற்பனை முதல்ல இது இந்த இருக்குது இதில் அடுப்பில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வைக்கணும் அப்படி சொல்லு. அடுப்பை க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு ஸ்டோன் தேவைப்படும். அதே மாதிரிக்கு கோல் இல்லாட்டா கட்டை எதையாட்டு வைங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோன் மட்டுமே இருந்தாலும் போதுமா? ஸ்டோன் மட்டும் இருந்தாலும் பதாது. கோல்டு வச்சுருக்கியா? கோல்டு லைட்டுக்கா இல்லை, கடிகாரமாக வச்சு இப்போதைக்கு ஆர்மர்லாம் அங்கே எடுத்து வச்சு எனக்கு தேவைப்படும். ஆர்மர் வந்து இப்போதைக்கு இருக்கட்டும். மண் ஒன்றாக்கிறேன், மண்ணெல்லாம் ஒன்றாக்கிறேன். அது வேறு மணி, இது வேறு மணி. ரைட், இடம் கிடைக்கல. அந்த இதையும் சேர்த்து வச்சுக்கோ. என்னடா இது 64 வரை தான் மேக்ஸிமம் ஒரு பிளாக்கில் வைக்க முடியும். அது கூட நீங்கள் இன்னொரு பிளாக்கை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இடம் மாறிடும். அப்போ இந்த அது சேர்க்கலாம். இந்த இது கூட இது அதுதான் சொன்னோம்ல, 64 பிளாக்கு மேலே போகாது. அப்போ இது அது வேறு பிளாக். சரி, இப்போ ரெடி ஆகிட்டேன்னு பாரு. அது ரெடி ஆகணும். இது இங்கு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டேன்னு பாரு. அடுப்பு அணைஞ்சிட்டு கோல்டு கிடச்சிட்டு நண்பர்களே. கோல் வந்து ஏற்கனவே இருந்ததுலாம் உள்ள கோல்டை தூக்கி வைக்க வேண்டியதான். ஏன் காப்பர் வச்சு என்ன பண்ண போகிறேன்? காப்பர் கொஞ்சம் ஏற்கனவே இருக்குது கொஞ்சம், அதனால அது தேவைப்படாது. பக்கத்தில் ஏதோ 3 கிராண்ட்ல அதை மட்டும் தெரியுது. நம்ம சேனலை எப்படி பெருசாக்கலாம்னு பேசிட்டு இருக்கோம். டிஸ்கஷன் நடக்குது. டிஸ்கஷன் உங்கள் டிஸ்கஷன் எப்படி இருக்கும் எனக்கும் தெரியும். இன்னும் நாங்கள் முதல்ல இந்த சேனல் உருவாக்குனதே வேறு விஷயத்துக்காண்டி. அப்புறம் பிளானிங் மாறிட்டு. ஆமாம், நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கு கொஞ்சம் உண்டு தேவைப்படும். நீங்கள் ஒரு லைக் போட்டால் தான் நண்பர்களே அடுத்தடுத்து என்னாச்சு எங்களுக்கு மோட்டிவ் நடக்கும். அடுத்தடுத்து ஒரு அடி விடுங்க. நான் வேணுக்குன்னு தான் ஒன்று, எனக்கு கொஞ்சம் வுட்டு தேவை. அப்படியே அது என்னோட மரம் அதெல்லாம் இப்போ இப்படி கடை வாங்கிய எனக்கு தேவை. அதனால தோட்டக்காரன் கேட்கான், உன் தோட்டத்தை அழுகியே எப்படி? எனக்கு இப்போ தேவையானது வந்து வுட். ஓகே, திருப்பியும் சொல்லுதேன், நீங்கள் ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட் அடிங்கன்னா எங்களுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்புறம்னா நாங்கள் நியூ வேர்ல்டு உங்களுக்காண்டி க்ரியேட் பண்ணி நாங்கள் அதில் விளையாடுவோம். செஸ்ட்டு வாங்கணும், ஏன்னா இந்த செஸ்ட்டுக்கு இது ஃபுல்லாகிட்டு. நிறைய நம்மகிட்ட இருக்குது. ஓகே, செஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த செஸ்ட்டு ஃபுல்லாகிட்டு நமக்கு அதனால வேறு செஸ்ட் தேவைப்பட்டது. செஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொன்னியா? செஸ்ட்டுக்கு வந்து வுட் மட்டும்தான். வுட்டை மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு செஸ்ட்டு வந்து அதில் காட்டும், நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பேஸ் அது கோல்டு, அது அப்படியே தான் ஆகி அது 64 ஏற்கனவே இருக்குது. ஜாம்பியோட கறிலாம் ஏன் வச்சுருக்கேன்? ஜாம்பி கறி தேவையில்லை, நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா செத்து போவீங்க. வேணும்னா ஒரு புதுக்கு காட்டும். பேசாம கொஞ்ச நேரம் அவ்வளோதான். ஜாம்பி ஆகிட்டீங்க. இல்லை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் பண்ணுறோம் நண்பர்களே. ஆமாம், இங்கே பாய்சன் ஆகுது. பாய்சனில் என்ன பண்ணுறது? லைஃப்பை குறைக்குங்களா? ஆமாம், சரி நம்ம டார்ச் பண்ண தான் வந்தோம், டார்ச் பண்ணிட்டு போயிடுவோம். டார்ச் அந்த இருக்குல்ல, ஃபஸ்ட்டே இருக்குது டார்ச். இந்த டார்ச்சுக்கு வந்து இது எல்லாம் தேவைப்படும். நமக்கு வேண்டியது இந்த டார்ச். டார்ச் ஸ்டிக்கை உள்ள வச்சிட்டோம். ரைட், நம்ம ஸ்டிக் அது உள்ள ஜாம்பி ஆகிட்டோமா? நம்ம ஜாம்பியிலேருந்து திருப்பி மனுஷன் ஆகிட்டோம். அது கொஞ்ச நேரத்துக்கு எஃபெக்ட் அப்படியே இருக்கும்.
ஆனால் ஜாம்பி கறி தூக்கி சாப்பிட்டா போடாத. லைஃப் கூடுமா? ம் ஜாம்பி கறி சாப்பிட்டா லைஃப் கூடுமா? கூடாது, பாய்சன் தான் ஆகும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ருந்தா செத்தே போயிருக்கும். ஓகே 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 நமக்கு நிறைய தேவைப்படும். ஓகே 32 இது போதும்னு நினைக்கிறேன். டிஸ்பென்சர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். கருப்பா நீ முதல்ல ஜாம்பிஸ் வர மாதிரி செட்டிங்ஸில் வச்சுறேன். முதல்ல செட்டிங்ஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லிக் கொடு. ஓகே இந்த 3 கோடு போட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிருக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போங்க. நீங்கள் வந்து க்ரியேட்டிவ் மோட் போடணும். யாரோ கதவு தட்டுற போய் பாரு. உங்களுக்கு க்ரியேட்டிவ் மோட்னா இது சர்வைவல் இப்போ நம்ம விளாடுறது. க்ரியேட்டிவ் மோட்னா நீங்கள் என்னனாலும் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டெட் எல்லாம். ஆமாம். சும்மா போகிற அட்வென்ச்சர்னா நீங்கள் அட்வென்ச்சர் பண்ணுறது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றலாம். அட்வென்ச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஆமாம். நானே இப்போ தான் அதை பார்க்குறேன். இது வந்து நீங்கள் இது என்ன சொல்கிறவா, இது வந்து இந்த ஸ்பெக்டேட்டர்னு கடைசியாக புதுசாக ஒன்று இருக்குல்ல, அதை அமுக்குனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ நான் காட்டுறேன். ஜாம்பி உலகத்துக்குள்ளே வந்துடுவோமா என்ன? இல்லை, பூந்துக்கிட்டு போகலாம் உள்ள. இந்த அடியில் நம்ம என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு மேலே என்ன இருக்குன்னு இப்படி பார்த்தா தெரியும். இது நம்ம அப்போ இப்போது லைட் வச்சு கீழே இருக்கு ப்ரோ. கீழேயா? அந்த அதெல்லாம் நம்ம வச்சது. ஆமாம் நம்ம வச்சது தான். அது கீழே ஒரு வேர்ல்டே இருக்கு. ஆமாம், பச்சை பசி நாங்கள் எதுவும் இருக்குது. அது வந்து இது வந்து ட்ரையல் குழுது. இதில் வந்து நிறைய பேர் வந்து இது விளாடுவாங்க. நம்ம இது விளாட்லாமா? விளாட்லாம். ஆனால் யாரையும் காணும். இது நம்ம வேர்ல்டுக்குள்ளது. இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படி? இந்த இடத்துல வந்து நிறைய பொருளும் கிடைக்கும். டிஸ்பென்சர் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி போகலாம். இந்த இடத்துக்கு நான் வரணும்னு நான் நினச்சேன். சரி நம்ம இடத்துக்கு போ. இப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கனால எந்த ஜாம்பி எதுவுமே வராது. அதை எடுத்து விட்ருக்கப்பா, அது தானே சொன்னேன். எடுத்து விட்டுறலாம் அந்த கேவுக்குள்ளே. அதுக்கப்புறம் ஜாம்பியாக வந்து நிற்கும். அது பரவாயில்ல, அப்படி ஏற்கனவே அடித்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் ஏற்கனவே அதை அடித்து கொண்டுட்டு தான் வந்தேன் அதுக்குள்ளே. சரி போடு, பீஸ்ஃபுல்லாக விட்டு இல்லவா? இங்கே லாவா இங்கே இருக்கோ? நான் லாவாவை பார்க்கவே இல்லை. பார்த்தியா, இது வந்து பிளாக் ஸ்மித்னு ஒரு இடம். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த இடத்துல ட்ரெஷர் இந்த பாக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாட்டு குழுது கிடைக்கும். ஜாம்பி வர மாதிரி போட்டியா? அது போடல. பக்கெட்டில் கொஞ்சம் லாவா எடுக்கும். என்ன வருது? லாவா இருந்தால் இருக்குல்ல, இல்லை அது வருது. அது வரும். நமக்கு உள்ளே போய் பார்ப்போம். இதாக உன்னோட ஏரியா நானே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணலாம் இவங்க கூட. நம்மளால் வில்லேஜஸ் இவங்க கூட நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். இது என்சாண்டடோடது. இது கருப்பு அந்த கத்தி அதான். அது என்சாண்டட். அதை யூஸ் பண்ணி ஈஸியாகவே கிடைக்கும் எல்லாம். நம்ம லைட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, அது ஆனாலும் ஓகே. மேலே போய் நம்ம இப்போ தூங்க வேண்டிய நேரம் வரப்போகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வேர்ல்டு க்ரியேட் பண்ணும்போது உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வுட்டு, இது மரக்கட்டை எல்லாத்தையும் முதல்ல எடுக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதாச்சும் வில்லேஜ் இருந்ததுன்னா வில்லேஜுக்குள்ளே போயிருங்க. அதை நாங்கள் ஒரு வீடியோவை எடுத்து போடுறோம். உங்களால் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ பண்ணுங்கள், நாங்கள் எடுத்து போடுறோம். டெக்னோ பிளேடுன்னு உங்களுக்கு ஒருத்தர தெரியாது. டெக்னோ பிளேடோட ஃபேனு நான். உனக்கே தெரியாது அது. டெக்னோ பிளேட் நெவர் டைஸ். அவர் யார்? ஒரு மைன்கிராஃப்டோட லெஜண்ட். மைன்கிராஃப்ட் மூவி இப்போ பரவாட்டி காட்டவா? இப்போ காட்டவா? இந்த மேலே இருக்க இடத்த உங்களுக்கு காட்டல பார்த்தீங்களா?
மக்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறோம் வெளிப்படையாக. இங்கே எல்லா மரத்தை நட்டு வச்சுருக்கோம். ஜாலியாக இருக்கும். நாங்கள் எங்கள் சும்மா போர் அடிக்கல. ஒருவேளை எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக வேணும்னா நீங்கள் வரலாம். நான் அம்மா எங்க கூட வேணும்னா ஐடி வேணும்னா நான் ஷேர் பண்ணுறேன். கமெண்டில் வேணால் போட்டு விடுறோம். இது கீழே விழுந்துடாத பிறகு செத்துப்போம். லாவாவை நான் லாவாவை எடுத்ததுக்கு காரணத்தை மறந்துட்டேன். கீழே போ. லாவாவை நீங்கள் இந்த உட் மேலே போட்டிங்கன்னா உட்டு எரிஞ்சு லாவா கீழே போயிடும். அதனால் நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. எங்கள் ஸ்டோன்ஸ் ஃபஸ்ட்டு தேவை கொஞ்சம். ஸ்டோன்ஸ் அவன் தூங்கிடுவான், அது தெரியும். என்ன பண்ண போகிற? ஏன் இது லாவா கிணறா? ஆமாம். நான் ஒரு வேர்ல்டு வச்சுருக்கேன் நண்பர்களே. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுவேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சின்ன நான் அதில் ஒரு கிணறுலாம் வச்சுருக்கேன் நண்பர்களே. கிட்டத்தட்ட நாளைக்கு போடுவோம். நாளைக்கு போடுறதா தான் இது ஐடியா இருக்குது. சொல்ல முடியாது. இந்த வீடியோ முடியும் அது போட்டாலும் போதும். அந்த பக்கம் விட்டு இருக்கிறதே மறந்துட்டேன். வந்தப்போ போட்டு கொண்டிருக்கோம். இந்த நிமிஷம் விட்டு இருக்கிறதே மறந்துட்டேன். இதுங்க ஆனால் கீழே கீழே விட்டு போயிட்டே தானே இருக்கும். அது போனால் போதும். ஒன்றுலாம் இருந்துருக்குன்ட்ட பெட்டியில் போய் எடு. இது ஸ்டோனு, அது வந்து வேற ஒரு கல். இது சரி கலராக முக்கியம். இப்போ நமக்கு கல் தான் முக்கியம். லாவா ஊற்றினா இன்னும் வெளிச்சமாக இருக்குது. இந்த லாவாவை எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா, இந்த தேவையில்லாத ஜாம்பி கறி இருக்குது பார்த்தீங்களா, அது இப்படி போட்டிங்கன்னா அதில் எரிஞ்சு சாம்பலாக போய் வந்துடுவாங்க. ரைட்டா? இப்போ நான் இப்படி தான் ஒரு இடத்த பிடிச்சேன். இந்த வில்லேஜருக்கு எதிரியாக இருப்பாங்க. நம்ம 2 பேரும் தானே நினைக்கலாம். அது அவனோட கொடியெலாம் இருந்துச்சுல, அதை ஒரு சுற்றி கல்லை வச்சு கட்டி லாவை ஊற்றி அதுக்குள்ளே அதை போட்டேன். சாவுங்கடான்னு. ரைட். மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மழை நின்றுட்டு. ஓகே. எப்போ ஜாம்பி வைக்கிறப்பா நம்ம வந்து அது கூட சண்டை போடுறதெல்லாம் வியூவர்ஸுக்கு காமிப்போம். அதை அடுத்த வீடியோவில் காட்டுவோம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலான்னு ஐடியா இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது ஸ்டூலில் எப்படி நம்ம லிஃப்டாக மாற்றணும்? ஸ்டூல் இது வந்து இதுக்கு தான். இதை யூஸ் பண்ணுறதே இதுக்கு தான். இது ஸ்டூலே கிடையாது முதல்ல. ஏன் பெட்டியில் போகிறது போல இது போகாமல்? சரி வெளியில் சுற்றி காமிப்போமே. நம்ம இந்த பெட்டியே காமிச்சாங்க என்ன நினைப்பாங்க? அதுதான் ரைட் தான். வெளியே போகணும். 2க்கு வச்சுட்டு லாக் பண்ணிடுவாங்க. ஸ்டோன் வேணாம். எது எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. வச்சு கோடிங் இருக்கும். அதை நமக்கு இது போதும். இப்போ வாங்க போவோம். ஷீல்டு வச்சு இங்கே வச்சிங்கன்னா ஒரு யூஸும் இல்லை. ஷீல்டை தூக்கி இங்கே வச்சிங்கன்னா எப்படி இருக்குது, கொஞ்சம் தடுப்பான் பையன். யார் அடித்தாலும் நமக்கு வட்டி விழாது. விழாதுங்கள கம்மியாக விழும். ஆமாம், முழுசாலாம் விழாதுன்னு சொல்ல முடியாது எங்களால். சரி, அது எப்படி உனக்கு டப்பு டப்புன்னு ஏறுது? சீட்டு போட்டுருக்கீங்க? இல்லை, அது தன்னாலே ஆயிடும். பீஸ்ஃபுல்னா சீக்கிரமாக ஆகும். ஹார்ட்லாம் போட்டிங்கன்னா ஏறதுக்குள்ளே செத்து போயிடுவீங்க. சரி வாங்க, திருப்பி உள்ளே போய் நம்ம மைண்ட் பண்ண வேண்டியதான். டைமண்ட்ஸை எடுக்கலாம். டைமண்ட்ஸ், கோல்டு. நீ அப்படி புரியுற மாதிரி சொல்லுங்க. மைண்ட்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் தண்ணிலாம் முடிச்சிருக்க? கீழே பிற குதிச்சு செத்து போவான். அதுக்கு தான் நான் இது பண்ணி வச்சுருக்கேன்.
அப்புறம் கீழே குதிச்சு உனக்கு செத்துட்டேன். அறிவு அறிவு. அப்புறம் கீழே குதிச்சு செத்து போனேன். குகை இருக்குன்னு தெரியாம கொஞ்சம் லைட் இப்போ கொஞ்சம் லைட் இருக்கு. கொஞ்சம் அப்படியே உள்ளார போயிட்டு வருவோம். சரி, நாங்கள் நிறைய ரீல்ஸ் எடுத்து போடுவோம் நண்பர்களே, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரீல்ஸ்லாம் சும்மா தயாராக இருக்கும். இந்த இங்கே கொஞ்சம் கோல்டு இருக்குது. ஓகே, நம்ம கண்ணில் ஒரு கோல்டு மாட்டி இருக்கு. வேறு எங்கேயாட்டும் எங்கள் பக்கத்தில் ஏதாட்டு இருக்கான்னு பார்த்துப்போம். சரி, இதை முதல்ல எடு. ஓகே, முதல்ல எடுப்போம். ஓடு மக்களே, டைமண்டு கோல்டு. கோல்டுக்கு டைமண்ட் காணேன். வந்தா ஒரு 2 கோல்டு. அதான் கோடாடியில் கொஞ்சம் லைஃப் குறையுது. ஆமாம். இன்னும் இருக்குப்பா, சைட்லேயும் இருக்கு. இன்னைக்கு ஜாக் பாட் கிடச்சிருக்கு கொஞ்சம். வேறு ஏதோ கீழே கொடுங்க பாரு, அதையும் உடைக்க கீழே கொஞ்சம் கற்றுப்பாங்க. ரைட், எதுவும் இல்லை. அந்த நம்ம காட் க்ரியேட்டிவ் மூட் போடாமே பரப்போமே, அதை வச்சுருக்க வேண்டியதானே? நம்மகிட்ட இருக்குல்ல க்ரியேட்டிவ் மோடு போடாமல் பறக்கிறதா? அந்த ஒரு நெஞ்சில் ஒன்று வைப்பாங்க, அதை வைக்கலாம். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதால எனக்கு அது எப்படி யூஸ் பண்ணேன்னு இன்னும் கற்றுக்கல. நான் இன்னும் அது என் கண்ணாப்பனா போகுது. வீடியோ போவேலே இப்படி தைரியமாக சொல்லுங்க. ஸ்விம்மிங் பூல். சரி, சில எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நாங்கள் மைன்கிராஃப்ட் பண்ணுவோம், அதெல்லாம் ஒரு வீடியோ போடுவோம். அயன் இருக்குது, அயன் டைமண்ட் இருக்குது. ஓகே, போடு. இன்னைக்கு உண்மையிலே ஜாக் பண்ணிட்டான். டைமண்ட் கிடச்சிருக்கு. டைமண்ட் லெவலப்பும் கிடச்சிருக்கு. ஆமாம், இன்னைக்கு டைமண்ட் நிறையவே கிடச்சிருக்கு. போவேலே கொஞ்சம் லைட் எடுத்துகிட்டு போவோம், வீட்டில் லைட்டே இல்லை. கோல் கிடச்சிக்கிடும் ஈஸியாக. ஆனால் டைமண்ட் கேஷ் பண்ணலாம் நமக்கு. நிறைய இருக்குது நம்பர்களே. இங்கே இருங்க. போடு. ஜாக் பண்ணுறேன் நம்பர்களே. ஏங்கப்பா இன்னும் இருக்கே. நிறைய இருக்கு. ஓகே, ரைட். இது இங்கே போவேல கொஞ்சம் லைட் எடுத்து போவோம், அம்மா பின்ன ஏசுவாங்க. சும்மா இருங்க. இந்த அயன் இருக்குது, அயனை தான் மறந்துட்டேன். ஏதோ மறந்த மாதிரி இருக்கும். இந்த கீழே இன்னொன்று இருக்குது. ஓகே, அப்படியே உடைக்க ரைட் வாங்க. மேலே போகலாம். டைமண்ட் கிடச்சிட்டு பரவாயில்ல. இன்றைக்கி டைமண்ட் கோல்டு டைமண்ட் கிடச்சிருக்கு. காலையில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன், அப்போது அயன் கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் கிடச்சிச்சு. இப்போ டைமண்டே கிடச்சிருக்கு, பரவாயில்ல. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்ட்டு புது வேர்ல்டை நான் க்ரியேட் பண்ணி அதையும் போடுறேன். சின்ன கிளிச்சி மாதிரி இல்லை, இது என்னது? அது வந்து சும்மா ஒரு இதுதான். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அதை பார்த்துட்டு டைமண்டுன்னு நினச்சிடுவாங்க. நானே இப்போ தான் நினச்சேன். எந்த பக்கமும் போனாங்க, ஆனால் அந்த பக்கம் லாவாக இருக்குது, வேண்டாம். சரி, இப்போ மேலே போய் கொஞ்சம் வேலை ஃபன் இருக்கு. பண்ணுவோம். வந்து தண்ணியில் அப்படியே நிற்கக்கூடாது, அப்படியே மேலே ஆகணும். மேலே போகுது, மேலே வருது. அது விட்டானா கீழே இறங்க. அப்படியே அது யார் இதெல்லாம் க்ரியேட் பண்ண உனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ரொம்ப நேரம் ஆச்சு. எத்தனை ஸ்டீல் பிக்கட்ஸ் முடிஞ்சிருக்கு தெரியுமா? அதோட அயன் பிக்கட்ஸு இதோட காலியானது நிறைய குழுது லைஃப் முடிஞ்சு. இதெல்லாம் உங்களுக்கு அன்னிதான் மக்களே, கொஞ்சம் ஒரு லைக் போட்டு விட்ருங்க. ஓகே ஓகே, இது நம்ம ஒரு வில்லேஜ், அதில் நம்ம வந்து குடி புகுந்தோம்.
ஒருத்தன் இந்த ஒரு மண்டையை சுற்றுவானே சாம்பிஸ்லாம் அடிச்சு விட்டுவானே அவன் இங்கே நம்ம தானே அவனை உருவாக்கிக்கிட்டு இருந்தோம். இந்தா இந்த கட்டை இதில் தான் நான் உருவாக்கணும். எங்கே அவனே ஒரு பக்கம் நான் போனேன் இங்கே தான் அழகான் அப்போ கூட பார்த்தனே. அந்த இருக்கான் பாரு. இருத்தா அவனை கொஞ்சம் வம்பளுப்போம். வம்பளுத்துட்டு ஓடிடும். அடிப்பாங்களா நம்மளை? ஆமாம், அடித்தான்னா செத்து போவேன். இது வச்சு திருப்பி அடிப்பாங்க. ஓடிக்கலே வரட்டுவோம் நம்மளை. இது சின்ன ஃபன். இங்கே ஒருத்தர் தான் இவன்ட்டெல்லாம் வம்பளுத்தா அடிச்சுடுவான். என்ன நிற்கான் வில்லேஜில் எவனையாட்டு கொண்டு போகிறேன் வருவான். கொத்து கொத்து வந்துடுவான். பின்ன இவன் அடிப்பான். என்னடா அடிக்க மாட்டான். நீ வேணா சந்தைக்கு வாடா வாடா. அடிக்க மாட்டான். டேய் நான் உன்னை அடிக்கண்டா. கருப்பா எதுவும் சீட்டிங் கோட் போட்டுருக்கியா? இல்லை நான் எதுவுமே போடல. அதுதான் எனக்கு பண்ண தெரியல. என்ன எல்லாமே இப்படி அடிக்காம இருக்காங்க. வெளியில வெட்டி வெட்டி அடிப்பாங்க. வில்லேஜர்ஸ் அடிப்பாங்க. கொன்றும் ஒன்றா வந்துடுவாங்க. சடன்ட்டு இது இடம் இதுக்கு ஒரு கேவ் நினைக்கிறேன். இருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் தைரியமாக போகிறோம். ஏன்னா இந்த ஜாம்பிஸ்லாம் இருக்காது இப்போதைக்கு. நாங்கள் ஒரு இது போட்டு வச்சுருக்கோம். இதுவே நீங்கள் போனீங்கன்னா கோல் கொஞ்சம் எடுத்துக்கோ. கோல் நமக்கு காலியாக போகுது, அதை எடுத்துக்கோ. என்னடா குனிஞ்சு போக முடியாத மாதிரி இருக்கு. இதுக்குள்ளே போக எனக்கு ஒரு ஐடியா இருக்குதா? இது நான் குனிஞ்சு போகிறேன். அப்படியே போக முடியாது. அது எப்படி போனதுன்னா அதுக்கு நமக்கு தேவையானது எல்லாத்துக்கும் இங்கே இல்லை. ஆனால் அது நம்மகிட்ட இருக்கா தேவையான ட்ராப் டவர் வேணும். அது நம்ம வீட்டில் போய் தான் க்ரியேட் பண்ணுவோம். நானும் சரி மாலை இங்கே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். சரி இங்கே என்ன இருக்குன்னு சொல்கிறோம். அதான் ப்ரோ என்ன ஒன்றுமே இல்லை. வந்ததுக்கு ஒரு 2 லைட் வேஸ்ட்டு. எட்டு போ லைட்டியா? அங்கே கொஞ்சம் தள்ளி போய் அதை வேணால் எடுக்கலாம்னு. கொஞ்சம் தள்ளி போய் எடுக்கலாம், இருட்டாக இருக்கும். எப்படி வந்தோம் மறந்துட்டியா? சரி ஒரு லைட் வை, அப்புறம் தெரியும். எங்கடா முக்கியம்? நீ ஒரு படி செய்தியே இந்த சைடில் விட வந்தது எப்போ? எப்படி நீ இப்படி போகிறதுக்கு கல்லை வச்சு மேலே கட்டி போயிடும். கல் எடுத்தது தான் இருக்குண்ணா. ஏதோ ஒரு 10 கல், ஒரு 2 கல். என்னாச்சு? இருட்டாயா? அவ்வளோதான் இருக்கு. அந்த தட்டு தட்டுனா வரும். கஷ்டப்படுங்களே. அப்போ நம்ம வந்தது ஒரு இடம், போகிறது ஒரு இடம். அனுமதி திண்டி பவரை குறைச்சி வச்சுருக்கேன். ரைட்.
மேலே இருக்கு, எப்படி போவ? ஒரு 3 கோளுக்காண்டி இவ்வளோ தூரம் வந்து மாட்டிக்கிட்டோமே. எப்படி போக முடியாது? இறங்குறது சடச்சடான்னு இறங்கியாச்சு. இறங்குறது தான் கஷ்டம். நம்ம வந்து வேற வழியில இந்த இதில் நம்ம பேரலாமே, நடந்து போயிருந்தோம். சரி, பக்கத்தில் ஒரு நாய். என்னெல்லாம் கூப்பிட்டேன். வந்துட்டோமால, வந்துட்டோமா? ஃபஸ்ட்டு தடவை வீடியோ எடுக்கணும், என்ன பேசணும்னு தெரியல, குழம்பிக்கிட்டே இருக்கும். இங்கே ஒருத்தன் பக்கத்தில் போட்டு தூங்கிட்டே இருக்கும். தூங்கிட்டு இருக்கான் பள்ளி. ஓகே, வந்துட்டோம். இப்போ வில்லேஜர்கிட்ட வம்பலுக்கு போகிறோம். ஒரு வீடியோ எத்தனை பிடிங்கன்னு கொஞ்சம் கமெண்டில் போட்டால் நல்லாயிருக்கும். என்னடா வில்லேஜர்ஸ்ல காணும்? வில்லேஜஸ் ஒருவேளை நான் பண்ண பாட்டுக்கு போயிட்டான்களா? அவ்வளோ கூட ட்ரெய்லர் இருந்தானே. இது என்னடா தூங்க கூட வரல வீட்டுக்குன்னு. இல்லை அவனுக்கு செஞ்சதா இல்லை நீ செஞ்சியா? அவனு இந்த இருக்காங்க வில்லேஜர் அடியில் நாடிக்கா அவன் கொண்டுட்டான். ரைட் விடு. எவ்வளோ கிடச்சிருக்கா? கிடைக்கலையா? வேஸ்ட் பீஸ். இப்போ ஒரு சம்பவம் செஞ்சுட்டான், வரானா? அவன் கண்ணு முன்னாடி தான் அடித்தா வருவானா என்ன? அப்படி தான் நினைக்கிறேன். அவன் கண் முன்னாடி ஏதாட்டும் ஒரு வில்லேஜர் வரணுமே. எல்லாரும் இப்படி தூங்கினான்னு. சரி நம்மளும் போய் தூங்குவோம். காலையில் வந்துச்சு அவனை அடிப்போம். ஓகே, காலையில் வந்து அடிச்சுட்டு காலையில் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, இது எதனாடா நானும் பண்ண வந்தேன். சரி வாங்க போகுமா? எதெல்லாம் விடுவோன்னு தான் நீ வர. வில்லேஜர் எங்கள் பக்கத்தில் இருக்கான். ஷீப் நீங்கள் இது ஷீப்பை கொன்னீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். இதை வச்சு தான் பெட் பண்ண முடியும். இது 3 ஷீப்பாட்டு நீங்கள் கொள்ள வேண்டியது. கிட்டத்தட்ட நம்ம உண்மையான உலகம் மாதிரி தான். வில்லேஜர் மாட்டிருக்கானா? இல்லை, இந்த ஒருத்தோடு தான் நான் அவனை பிடி. எங்கே? அந்தா இந்தா இந்தா பாரு, எங்கே இருக்கும்? வந்தா இருக்கான். அபிலாசே டேய் ஓடுதான்டா. அவன் போய் சொன்னாதான்ல அடிக்க விடுவான். அவன் போய் சொல்லு போ, போய் சொல்லு போ. ஒரு வீரமான ஒருத்தன் அடி அடி அடி. இந்த பக்கத்தில் தானே இருக்கான். இரு இரு. டேய் அபிலாசே செத்துடுறா, செத்துட்டான்டா. என்னடா அடிக்கவே மாட்டேன். டேய் ஒருத்தன் அடிச்சண்டா அவங்க கூட்டத்து தலைவனே. என்ன ப்ரோ? ஓகே, இந்த அங்கே ஒரு கவு போகுது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் வீடியோ போட்டாச்சு. நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்காண்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ட்ரேடர் வரான், ட்ரேட் பண்ணுவோம்.